ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்த வரைக்கும் நம்ம சிங்கிள் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட்ஸ் பார்த்தோம். வெறும் ஆர்எல் அப்படி இல்லைன்னா ஆர்சி இருக்கிற மாதிரி. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்எல்சி மூணுமே இருக்கிற மாதிரி பார்க்க போறோம். சரிங்களா? போத் ஆர் எல் சி. ஸோ இப்போ இங்க ரெண்டு ஸ்டோரேஜ் எலிமெண்ட் இருக்கிறதுனால சரிங்களா, இதோடைய ஆர்டர் வந்து செகண்ட் ஆர்டர். ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் வருதுன்னா, என்னுடைய ஆர்டர் ஆஃப் சிஸ்டம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் எலிமெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் எலிமெண்ட்ஸ். சரிங்களா? சப்போஸ் என்னுடைய சர்க்கியூட்ல ஒரு 4 இண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்படின்னா அதோட ஆர்டர் வந்து எவ்வளோ? விச் இஸ் ஈக்குவல் டு 4. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜை பொறுத்து தான் அது வந்து எந்த ஆர்டர் அப்படிங்கிறத என்னால டிஃபைன் பண்ண முடியும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ நார்மல் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல ஈஸியா நம்ம போட்டுடலாம் இனிஷியல் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் அப்படின்னு வரக்குள்ள ஸோ ஒரு சில டேட்டாஸ் நான் அடிஷ்னலா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு யூ சி திஸ் பிளஸ் மைனஸ் plus minus V 0.1 farad. So this is 2 ohm, 4 ohm, this is I, this is 0.25 Henry and this is 12 volt and T is equal to 0 இருக்கக்குள்ள இதை வந்து நான் ஓபன் பண்றேன். ஸோ இப்போ இதில் நான் என்னென்ன கேல்குலேட் பண்ணணும்னா at T is equal to 0 இருக்கக்குள்ள I of 0 plus என்ன, V of 0 plus என்ன, அதே மாதிரி di of 0 plus divided by dt இதோடைய வேல்யூ என்ன, dv 0 plus divided by dt அதே மாதிரி I infinite V infinite இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ எனக்கு கம்பேரிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா தான் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நெட்வொர்க்கை நான் t லெஸ் தென் 0 இருக்கக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரீட்ரான் பண்ணணும். இப்போ நான் ரீட்ரான் பண்ண என்ன கிடைக்கும்? பிளஸ் மைனஸ் 12 வோல்ட், திஸ் இஸ் 4 ஓம், திஸ் இஸ் மை இண்டக்டன்ஸ் அண்ட் திஸ் இஸ் மை ரெசிஸ்டன்ஸ். இது க்ளோஸ் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் மை கரஸ்பாண்டிங் வேல்யூ 0.1 farad. இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் V. ஸோ திஸ் இஸ் 4 ஓம், திஸ் இஸ் 0.25 ஹென்ரி, திஸ் இஸ் 2 ஓம். சரிங்களா? இப்போ ரொம்ப நேரமா எனக்கு இந்த சுவிட்ச் வந்து க்ளோஸ்லேயே இருக்கு அப்படின்னா we know that this inductor act as a short circuit and my capacitor act as a open circuit. Steady state value reach ஆகக்குள்ள ஐ மீன் லெஸ் தென் t-ல லாங் டைம் இருக்கக்குள்ள அப்போ இது வழியா போகக்கூடிய கரண்ட் ஐயோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா V டிவைட் பை R. இண்டக்டர் எனக்கு ஷார்ட்ல இருக்கு. அப்போ therefore 12 divided by 2 plus 4 which is equal to 2 ampere. அப்போ I of 0 ஓட வேல்யூ வந்து என்னன்னா 2 ampere. சொல்றது புரியுதுங்களா? அந்த டைம் t equal to 0 ஓபன் பண்ண போற டைம்ல இதுதான் வந்து என்னுடைய வேல்யூ. சரிங்களா? அப்போ அதே மாதிரி இந்த இது ரெண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அப்ப therefore இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் தான் கெபாசிட்டருக்கு இருக்கும். அப்ப therefore V is equal to என்னன்னு சொல்லலாம்? particular resistance divided by total resistance into total voltage which is equal to 4 volt. அப்போ V of 0 ஓட வேல்யூ வந்து என்னன்னா which is equal to 4 volt. ஸோ இந்த டிரான்சியன்ஸ்ல முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இண்டக்டன்ஸோடைய இண்டக்டருடைய மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன? இண்டக்டருடைய மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன? இட் வில் cause the sudden change in current. சரிங்களா? இதுதான் இதோடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ சிமிலர்லி கெப்பாசிட்டருடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? oppose the sudden change in voltage. சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இண்டக்டர் கெப்பாசிட்டரோட மெயின் ப்ராப்பர்ட்டி கொடுத்தாச்சு. அப்போ எனக்கு 0 இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா I of 0 மைனஸா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி
அதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா I of 0க்கு ஈக்குவலா இருக்கும். சிமிலர்லி V of 0 மைனஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா V of 0க்கு ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ t ஈக்குவல் டு 0, அதாவது இன்னொன்னு என்ன கேட்டிருக்காங்கன்னா 0 பிளஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 0 பிளஸ்னா என்னன்னா அந்த ஸ்விட்சை நான் ஓபன் பண்றேன் பாத்தீங்களா, இந்த ஸ்விட்சை ஓபன் பண்ண அடுத்த செகண்டே, சரிங்களா, 0 பிளஸ்னா நாட் 1 செகண்ட் எடுத்துக்காதீங்க. அது இட் இஸ் என்ன சொல்றது, வெரி மைன்யூட் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. சோ அந்த மாதிரி இருக்கிறத 0 பிளஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ 0 பிளஸ்னா வி நோ தட் இண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி சடன் சேஞ்ச் இன் கரண்ட் அப்போஸ் பண்ணும். அப்போ 0லயும் 0 பிளஸ்ல இருக்கிறது ஒன்றும் பெரிய அளவுல சேஞ்ச் இருக்காது. ஏன்னா சடனா ஓபன் ஆகுது. அப்ப அந்த சடன் சேஞ்ச் வந்து எனக்கு இண்டக்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது கரண்ட்ல. அப்ப therefore I of 0 plus which is equal to I of 0 minus which is equal to I of 0 equal to 2 ampere. 3 கேஸ்ல இதான் ஆன்சர் எனக்கு. புரியுதுங்களா? அதேதான் கெபாசிட்டர் சடன் சேஞ்ச் இன் வோல்டேஜ் அப்போஸ் பண்ணும். அப்போ இங்க 0ல என்ன வோல்டேஜ் இருக்கோ அதேதான் 0 பிளஸ்லயும் இருக்கும். So அப்ப this is the corresponding initial voltages of my capacitor. சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது எப்படி போட்டா என்ன ஏதுன்ட்டு? கிளியரா இருக்கு சார். சரிங்களா? சோ இது நம்மளால ஈஸியா போட்டுற முடியும். இப்போ t is equal to 0ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓபன் பண்றேன். சரிங்களா? அப்ப therefore என்னுடைய சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும்னா இட் ஷுட் பி, இது ஓபன் ஆயிடுச்சு. அப்போ ஒரு RLC மூணும் எனக்கு சீரியஸ்ல இருக்கு. இந்த ஓபன் ஆகக்குள்ள, சரிங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பிளஸ் மைனஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு இண்டக்டன்ஸ், ஒரு கெப்பாசிட்டன்ஸ், இது 3 இருக்கு. இதோட வேல்யூ 4. இது வந்து 0.25 ஹென்றி. ஸோ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து 0.1 ஃபேரட் பிளஸ் மைனஸ் வி. ஸோ இது வந்து 12 வோல்ட். இது வந்து t is equal to 0 பிளஸ்ஸா இருக்கக்குள்ள, சரிங்களா. ஸோ வி நோ தட் as soon as எனக்கு கெப்பாசிட்டர் வந்து ஸ்டடி ஸ்டேட் வோல்டேஜ் ரீச் ஆயிடுச்சுன்னா இது வழியா போகக்கூடிய கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், எனக்கு 0 ஆயிரும். இது வந்து ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷன்ல. ஸ்டடி ஸ்டேட்னா ஐ டேக் இட் இஸ் t டென்ஸ் டு இன்ஃபைனைட்டா இருக்கக்குள்ள கெப்பாசிட்டர் ஃபுல்லா சார்ஜ் ஆயிரும். சரிங்களா. இப்போ ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு இந்த நெட்வொர்க் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா கெப்பாசிட்டர் ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷன்ல கெப்பாசிட்டர் ஆக்ட் அஸ் அ ஓபன் சர்க்யூட், கரெக்ட்டுங்களா. இண்டக்டர் ஆக்ட் அஸ் அ ஷார்ட் சர்க்யூட். அப்ப ரிமைனிங் வந்து என்னுடைய சர்க்யூட்ல இது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியுது இது வந்து என்ன சர்க்யூட்டா இருக்கு, ஓபன் சர்க்யூட்டா ஷார்ட் சர்க்யூட்டுங்களா t டென்ஸ் டு இன்ஃபைனைட்ல? ஓபன் சர்க்யூட். ஓபன் சர்க்யூட். அப்போ ஓபன் சர்க்யூட் அப்படிங்கக்குள்ள எனக்கு கரண்ட் எப்படி இருக்கும், ஈக்குவல் டு 0. வோல்டேஜ் வந்து என்ன இருக்கும், இது ஓபன்ல இருக்கு. அப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் என்னவோ அதுதான் இந்த 2 பாயிண்ட்டுக்கு அக்ராஸ்ல கிடைக்கும். அப்போ 12. அப்ப therefore ஸ்டடி ஸ்டேட் எப்படி போடலாம்னா I of infinite which is equal to 0 ன்னு போட்டுடலாம். சிமிலர்லி V of infinite which is equal to 12 வோல்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ I infinite, V infinite ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஸ்டடி ஸ்டேட்ல கெப்பாசிட்டரை ஓபன் சர்க்யூட் பண்ணிடுங்க, இண்டக்டரை ஷார்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அந்த சர்க்யூட்ல கரஸ்பாண்டிங் கரண்ட் என்ன வோல்டேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ணாலே போதுமானது. சரிங்களா சார், இதெல்லாம் டவுட் இருக்கா? சோ அப்ப எந்த ஒரு நெட்வொர்க்குக்குமே I of 0 plus, V of 0 plus, I of infinite and V of infinite கால்குலேட் பண்றதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்ம பெரும்பாலும் தடுமாறுறது இல்ல தப்பு பண்றது வந்து எதுல பண்ணுவோம்னா di of 0 plus அந்த சேஞ்ச் இன் கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, அண்ட் சேஞ்ச் இன் வோல்டேஜ், இதுலதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மேஜரா தப்பு பண்ணுவோம். சொல்றது புரியுதுங்களா? அப்போ நான் மேஜரா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 2 கான்செப்ட் மட்டும்தான். சரிங்களா சார்? சோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ சார். ஓகே. இப்போ எனக்கு 2 ஈக்குவேஷன் இங்க எல்லாமே டிஃபரன்ஷியலா இருக்கு. கரெக்ட்டா குடுத்திருக்கிறது. அப்போ எனக்கு கெப்பாசிட்டர்ல ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். அதே மாதிரி இண்டக்டர்ல ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். இன் டெர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வச்சு. கெப்பாசிட்டர்ல எது எனக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா வரும் சொல்லுங்க? I equal to I C is equal is to dV C by into dt. dV divided by dt. சூப்பர். அதே மாதிரி இண்டக்டர்ல V is equal E to equal Vm ன்னு போட்டுக்கிறேன். இது IC ன்னு போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. சரிங்களா? which is equal to L di by dt. L into di divided by dt. ஸோ இந்த 2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து என்ன பண்ணணும்னா ஃபார்ம் பண்ணணும். இப்போ எனக்கு d of I of 0 பிளஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல நான் இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணா எனக்கு இங்க VL உடைய வேல்யூ வந்து எனக்கு என்னன்னு கிடைக்கும், 0ல வரணும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு, which is equal to L into di of
0 plus divided by dt. So therefore di of 0 plus divided by dt ஓட வேல்யூ என்னன்னு சொல்லலாம்? VL of 0 plus divided by L அப்படின்னு போடலாம். And vice versa, இங்க நான் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் I0 plus which is equal to C into dV of 0 plus divided by dt. So therefore dV 0 plus divided by dt ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? IC of 0 plus divided by C இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இது சும்மா நார்மல் ரீஅரேஞ்சிங் தான் சார். ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது எதுக்காக இந்த ஈக்குவேஷன் போடுறேன் அப்படின்னா, ஸோ அப்போ இந்த வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? இண்டக்டர்ல இருக்கக்கூடிய அந்த இனிஷியல் வோல்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த V0 கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? கெப்பாசிட்டர்ல இருக்கக்கூடிய இனிஷியல் கரண்ட் என்ன அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இதெல்லாம் வந்து நான் இந்த சர்க்யூட்ல பண்ண போறேன்னா நமக்கு 0 பிளஸ்ல இருக்கிறது தான் இது. ஸோ ஸ்டடி ஸ்டேட்ல தான் இந்த சர்க்யூட் போட்டிருக்கிறேன். அப்போ இதுல தான் வந்து நான் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க கரண்ட் கொடுத்துருக்காங்க கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கெப்பாசிட்டருக்கு வருவோம். கரண்ட் கொடுத்துருக்கான். கரண்ட்னா நான் எது அப்ளை பண்ணணும்? KCL அப்ளை பண்ணணுமா? KVL அப்ளை பண்ணணுமா? தட் மீன்ஸ் KCL. உங்களுக்கு புரியுற KCL. தட் மீன்ஸ் மெஷ் அனாலிசிஸா நோடல் அனாலிசிஸா எந்த அனாலிசிஸ் நான் ஆட் பண்ணணும்? கரண்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் மெஷ் போகணுமா நோடல் போகணுமா? மெஷ். நான் அப்படி சொல்லலைங்க. ஆக்சுவலி மெஷ்ல நீங்க என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றீங்க? வோல்டேஜ்க்கான ஈக்குவேஷன். வோல்டேஜ் தான் நீங்க ஃபார்ம் பண்ணுவீங்க I into R அப்படின்ட்டு. அப்ப அங்க வராது. பட் நோடல்ல தான் நீங்க கரண்டா ஃபார்ம் பண்ணுவீங்க. வோல்டேஜ் ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? V1 minus V2 divided by R. அப்போ ஓவரால் வேல்யூ கரண்ட்னு வரும் எனக்கு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? Are you clear எஸ் or சார். not? What I am saying? எஸ் சார் புரியுதுங்க Yes, சார். sir. Yes, sir. இது வந்து ஏன்னு வச்சுக்கங்க, இதை பின்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ ஏல வந்து நோட் அப்ளை பண்ணிடுங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? அங்க இருக்கிற வோல்டேஜ் வந்து V நீங்க கொடுத்துருக்கேன் டயக்ராம்ல. அப்போ V சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ ரெண்டு விஷயம் இதை சொல்லலாம். ஓகே. ஸோ இது வழியா போகக்கூடிய கரண்ட் வந்து IC அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அண்ட் இது வழியா போகக்கூடிய கரண்ட் வந்து யூ டேக் இட் இஸ் I. So therefore, sir, we know that I of L 0 சரியா plus which is equal to அதோட வேல்யூ வந்து என்னது எனக்கு which is equal to 2 ampere நம்ம calculate பண்ணிருக்கோம் இங்க calculate பண்ணிருக்கோம். So which is equal to 2 ampere. So இது எந்த மாற்று கருத்தும் இல்ல. Just try to understand what I am saying. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நான் மெஷ் அனாலிசிஸ் போட்டுறேன் சார். இப்போ மெஷ் அனாலிசிஸ் போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இதுக்கு அக்ராஸில் இருக்கிறது VR ப்ளஸ் மைனஸ் சரிங்களா? அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா -12 ப்ளஸ் V into R of 0 ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம் ப்ளஸ் VL 0 ப்ளஸ் சரிங்களா? ப்ளஸ் இங்கே V of 0 ப்ளஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா சார்? இது வந்து ஃபர்ஸ்ட் நான் மெஷ் ஈக்குவேஷன்ஸ் போட்டுறேன். ரெண்டு தான் அப்ளை பண்ணுவோம். ஒன்று மெஷின் ஒன்று நோடல். வேற ஒன்றும் இல்லை. சிம்பிள். வி நோ தட் I of 0 plus ஓட வேல்யூ வந்து என்னது 2 ஆம்பியர். அதே மாதிரி V of 0 plus ஓட வேல்யூ வந்து என்னது 4 வோல்ட்னு படிச்சிருப்போம். அப்போ therefore we know that V of 0 plus ஓட வேல்யூ வந்து என்னது I of 0 plus into R. இதுதான் வந்து அதோடைய வேல்யூ. இப்போ 2 into R ஓட வேல்யூ வந்து இங்க எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா which is equal to 4. which is equal to 8. அப்ப therefore 8 plus VL of 0 plus plus V of 0 plus ஓட வேல்யூ வந்து என்னதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 4 சரிங்களா? அடி மைனஸ் 12 இருக்குல்ல ஈக்குவலுக்கு தானே கொண்டு போனாலும் ஓகே, அது உங்களுடைய விருப்பம். ஸோ நான் இங்க சைடு கூட வச்சுக்கிறேன், நோ இஷ்யூஸ். அப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா 8 4 12 ப்ளஸ் 12 மைனஸ் 12 கேன்சல். therefore VL of 0 plus ஓட வேல்யூ வந்து என்னது which is equal to 0 அப்படின்னு எனக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ நவ் I substitute here. So therefore di of 0 plus divided by dt ஓட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்னா 0 divided by L ஓட வேல்யூ வந்து இங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா it is 0.25.
ஸோ 0 டிவைட் பை எனிதிங் வந்து எனக்கு 0. அப்ப therefore di of 0 plus divided by dt ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா 0 ஆம்பியர் per செகண்ட். ஏன்னா di சரிங்களா? அப்ப மேல இருக்கிறது கரண்ட், கீழ இருக்கிறது டைம். அப்ப ஆம்பியர் per செகண்ட் அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் தி கரஸ்பாண்டிங் ஆன்சர். சரிங்களாங்க சார்? இதுல டவுட் இருக்கா? No, sir. ஸோ ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே சர்க்யூட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்ல பார்ப்போம். ஐசியோட வேல்யூ வந்து என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இண்டக்டர் வழியா போகக்கூடிய கரண்டோட வேல்யூ என்னதுங்க சார்? ஓபன் பண்ணக்குள்ள IL ஆஃப் 0 பிளஸ் கரெக்ட்டுங்களா? இல்ல டவுட் இருக்கா? IL ஆஃப் 0 பிளஸ் தான் அந்த சுவிட்ச் ஓபன் பண்ணக்குள்ள இந்த இண்டக்டர் வழியா போகக்கூடிய கரண்ட். இப்போ பாத்தீங்கன்னா இதே கரண்ட் தான் இன்னைக்கு என்னவாகுது? கெப்பாசிட்டர் வழியா ஃப்ளோ ஆகுது. ஆமா கரெக்டா இருறாங்க. இல்ல அதோட வேல்யூ மாறுமா? இது வந்து ஒரு சீரியஸ் சர்க்யூட். அப்ப இந்த இண்டக்டர் வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே கரண்ட் தான் எனக்கு என்னவாகும்? கெப்பாசிட்டர் வழியாவும் ஃப்ளோ ஆகும். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஆர் யூ கிளியர் ஆர் நாட் வாட் ஐ எம் சேயிங்? Okay, sir. Clear, sir. ஏன்னா இட் இஸ் அ சீரியஸ் சர்க்யூட். இப்போ நான் ஸ்விட்சை ஓபன் பண்ணக்குள்ள இந்த இண்டக்டர் வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே கரண்ட் தான் இந்த கெப்பாசிட்டர் வழியா போகணும். ஏன்னா பிரியறதுக்கு வேற பாத் இல்ல. அப்ப ஐசி ஆஃப் 0 பிளஸ் ஓட வேல்யூ டெஃபினட் என்னவா தான் இருக்கணும்? 2 ஆம்பியரா இருக்கணும். ஸோ வி நோ தட் கெப்பாசிட்டருக்கு இங்க ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்திருப்போம். ஸோ திஸ் இஸ் தி கரஸ்பாண்டிங் வேல்யூ. ஸோ தேர்ஃபோர் இப்போ இதை நான் சப்ஸ்டிட் பண்ணா கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 2 ஆம்பியர் டிவைட் பை கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்னது 0.1 ஃபேரட். இப்போ அடிச்சனா கிடைக்கும் 20. இங்க வோல்டேஜ் இருக்கிறதுனால வோல்ட் பெர் செகண்ட். அப்போ இதுதான் இதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கக்குள்ள இந்த ஸ்விட்ச் வந்து இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு இருக்காங்க க்ளோஸ் ஆகுதுன்னு இருக்காங்க. அப்போ டி லெஸ் தென் ஜீரோவா இருக்கக்குள்ள சர்க்கியூட் லுக்ஸ் லைக் திஸ். சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸும் உள்ள இருக்கு, இண்டக்டரும் உள்ள இருக்கு, என்னுடைய வோல்டேஜ் சோர்ஸ் 42 வோல்ட்டும் உள்ள இருக்கு. ஸோ இதோட வேல்யூ 10, 0.4, 2, 1/20 பிளஸ் மைனஸ் வி. ஸ்டடி ஸ்டேட்ல வி நோ தட் எனக்கு இது வந்து எனக்கு மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்க உங்களோட இண்டக்டர் ஆக்ட் அஸ் அ ஷார்ட் சர்க்கியூட் அண்ட் மை கெப்பாசிட்டர் ஆக்ட் அஸ் அ ஓப்பன் சர்க்கியூட். சரிங்களா? அப்போ இது வழியா போகக்கூடிய கரண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா V டிவைட் பை R which is equal to 42 டிவைட் பை 10 into 10 plus 2 12. So this is the corresponding value. அப்ப therefore 42 divided by 12 இதோட வேல்யூ என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. 42 divided by 12 ஆல்மோஸ்ட் 3.5 வருது. சரிங்களா? ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து என்னன்னா 3.5. therefore I of 0 ஓட வேல்யூ வந்து என்னதுன்னா 3.5. I am already told that I of 0 minus which is equal to I of 0 plus which is equal to I of 0. இது எல்லாமே வந்து 3.5 ஆம்பியரா தான் இருக்கணும். சொல்றது புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன தேவைன்னா இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் வேணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த 2 ஓம்க்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் எனக்கு தேவை. அப்போ therefore வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ V of 0 அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 2 divided by 10 plus 2 12 into 42. ஸோ அடிச்சோம்னா 6 which is equal to 7 6 42 7 volt. Therefore V of 0 minus plus V of 0 plus சரிங்களா which is equal to 7 volt. அப்போ இதோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா I infinite V infinite கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா அடுத்து அதுதான் நமக்கு ஈஸி. அப்போ T tends to இன்ஃபினைட்டா இருக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணிடுறோம்னு வச்சுக்கலாம். அப்போ என்னுடைய சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும்? 0ன்னு வச்சுக்கிறேன்.
மீன் க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போ தேர்ஃபோர் இந்த 2 ஓம் இருக்கும், இந்த கெப்பாசிட்டர் இருக்கும். இது வந்து சுவிட்ச் வழியா ஷார்ட் ஆயிரும். அதுதான் இங்க ஷார்ட்ல போட்டிருக்கிறேன். இங்க இண்டக்டர் இருக்கு. பிளஸ் மைனஸ் 42 வோல்ட். So this is 0.4 Henry. So the current flow through this I, it is 1 by 20 F plus minus V. So இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இது வந்து t டென்ஸ் டு 0வா இருக்கக்குள்ள. அப்போ t டென்ஸ் டு இன்ஃபைனைட்டா இருக்கக்குள்ள எனக்கு என்ன ஆகும்னா என்னோட இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும், கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்யூட் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது வந்து என்னது எனக்கு இந்த 42 வோல்ட் தான் வந்து எனக்கு இருக்கும். அப்போ இது வழியா போகக்கூடிய கரண்ட் வந்து I. சரிங்களா? அப்போ இன்ஃபைனைட் ஸ்டேஜ்ல என்ன இருக்கும்? I is equal to 42 divided by 2 which is equal to 21 ampere. இதான் வந்து I of infinite உடைய வேல்யூ. V of infinite இந்த 2 ஓம்க்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ். இங்க பாத்தீங்கன்னா இந்த 42 வோல்ட்டுமே இந்த 2 ஓம்க்கு அக்ராஸ்ல தான் இருக்கு. அப்ப therefore V of infinite ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 42 வோல்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இதுல டவுட் இருக்கா? No, sir. Clear, sir. கிளியருங்களா? ஓகே ஓகே நல்லது. ஸோ இப்போ இதுல உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸுமே இருக்காது. நம்ம மெயினா எதுல கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன்னா டிஐ. அது ஸோ இந்த டிஐ அந்த சேஞ்ச் இன் வோல்டேஜ் சேஞ்ச் இன் கரண்ட் கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு பிரச்சனையே. சரி இப்போ நம்ம இதுக்கு வருவோம். இப்போ இந்த டி ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த லூப்க்கு வருவோம்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வரக்குள்ள இந்த லூப் ஈக்குவேஷனை பாருங்க. இதுல லூப் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. லூப் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? -42 plus I of 0 plus into என்னன்னு கிடைக்கும் எனக்கு இதுல இருக்கிற டிராப் உங்களுக்கு புரியுற மாதிரி போடுறேன் வெயிட். ஸோ -42 plus VL of 0 plus plus இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் வந்து எனக்கு V of 0 plus which is equal to 0. அப்போ therefore VL of 0 plus ஓட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 42 சரிங்களா மைனஸ் V of 0 பிளஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ V of 0 பிளஸ் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? which is equal to 7. அப்போ therefore என்ன வரும்? 35 வோல்ட் வரும் VL of 0 plus. So we know that VL of 0 plus வந்து எனக்கு எதுல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட வேல்யூ வந்து என்னது? இண்டக்டருடைய வோல்டேஜ்க்கு ஃபார்முலா L இன்டூ DI of 0 plus divided by dt. அதான் VL னு சொல்றோம் which is equal to 35. But therefore DI of 0 plus divided by dt ஓட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 35 divided by L. L ஓட வேல்யூ வந்து எவ்வளவு இருக்குன்னா 0.4 இருக்கு. அப்ப 350 divided by 4. அப்ப அடிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 8×32 மீதி 3 7×4 28 87.5 ஆம்பியர் பர் செகண்ட்னு வரும். சரிங்களா? இதுதான் வந்து DIR 0 பிளஸ் டிவைட் பை டிடி உடைய வேல்யூ. இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இப்படி போட்டேன்னு No, sir. ஓகே சார். அதர்ஸ் ரமேஷ் சார். ஓகே நெக்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட்ல நான் என்ன பண்ணிடுறேன்? KCL அப்ளை பண்றேன். இப்போ KCL அப்ளை பண்ணனா இங்க வர கரண்ட் I of 0 பிளஸ் வந்துடும். சரிங்களா? இது வழியா போறது IR of 0 பிளஸ்ன்னு போட்டுக்கலாம். இது வழியா போகிறது IC of 0 பிளஸ்ன்னு போட்டுக்கலாம். போன கேஸ்ல வெறும் RLC சீரிஸ் சர்க்யூட், அதனால அதே கரண்ட் வந்துருச்சு. ஆனா இங்க எப்படி இருக்குது? எனக்கு 3ஆ பிரியுது. அப்போ என்னுடைய இன்கமிங் கரண்ட் I of 0 பிளஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? I of 0 பிளஸ் பிளஸ் I of 0 பிளஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல IR அப்படிங்கிறது வந்து இது வழியா போகக்கூடிய கரண்ட். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கு? இந்த ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு எப்படி இருக்கு? எனக்கு பேரலா இருக்கு. ஆமா கரெக்டா? Yes, sir. அப்போ இந்த கெப்பாசிட்டர் t ஈக்குவல் டு 0ல ஓபன் பண்ணக்குள்ள இதுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் V of 0 பிளஸ். அப்ப இந்த V of 0 பிளஸ்ங்கிற வோல்டேஜ் தான் எங்கேயும் இருக்கும்? அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்லயும் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப therefore I of 0 பிளஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா which is equal to V of 0 plus divided by R. ஏன்னா I equal to V by R. இப்போ இனிஷியல் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து எவ்வளோ? V of 0 minus which is nothing but 7 divided by 2 which is equal to 3.5 ampere. சரிங்களா? இதுதான் வந்து எனக்கு இங்க இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் வேல்யூ.
IR உடைய வேல்யூ. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. I of 0 plus ஓட வேல்யூ வந்து என்னது? which is nothing but 3.5. சரிங்களா? which is equal to IR ஓட வேல்யூ 3.5 plus IC of 0 ன்னு வரும். So both will cancel. So therefore IC of 0 plus which is equal to 0. So we know that IC of 0 வந்தனா IC நம்ம எப்படி சொல்லலாம்? IC is equal to C into dV divided by dt. அப்ப therefore IC of 0 plus. So dV of 0 plus divided by dt which is equal to IC of 0 plus divided by C. So which is equal to 0 ன்னு வரும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏதாவது டவுட் இருக்கா? Any doubts? I move on to source free RLC circuit. Source free RLC circuit. சரிங்களா? ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு RLC இந்த 3 நெட்வொர்க்கும் இங்க இருக்கு. ஸோ RLC. ஸோ இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் பின்னு வச்சுக்கலாம். இது வழியா போற கரண்ட் வந்து ஐன்னு வச்சுக்கலாம். ஸோ டேக் இட் இஸ் V0, இட் இஸ் I0. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். இப்போ இதுல வந்து என்னுடைய லூப் ஈக்குவேஷன்ஸை நான் ஃபார்ம் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ லூப் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணா we know that ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல இருக்கிற டிராப் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? which is equal to I into R. சரிங்களா? ஸோ I put I into R. plus இண்டக்டருக்கு அக்ராஸ்ல இருக்கிற டிராப் வந்து L into DI divided by dt. plus கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் டிராப் வந்து we know that 1 by C integral of I into dt which is equal to 0. இப்போ செகண்ட் ஆர்டர்னு வரக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா வெறும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தான் இருந்தது. பட் இதுல வந்து எனக்கு என்னவா இருக்கு? இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸும் உள்ள ப்ளே ஆகுது. ஸோ எனக்கு வந்து 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் என்னுடைய டிரான்சியன்ட் அனாலிசிஸ். ஒன்று வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்னொன்று வந்து லேப்லாஸ். எப்போதுமே நம்ம சோர்ஸ் ஃப்ரீக்கு வந்து லேப்லாஸ் போறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? ஸோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு இதை பார்க்கலாம். சரிங்களா? ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னா இந்த இடத்துல எனக்கு என்ன வரக்கூடாது? இன்டெகிரல் வரக்கூடாது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா? இட் இஸ் மல்டிப்ளைட் பை டி பை டிடி. அதனால மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ வி நோ தட் டி பை டிடி இன்டெகிரல் போத் வில் கேன்சல். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் எனக்கு இன்டெகிரல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகிடும். அதனால இப்போ வந்து என்ன பண்றேன்? டி பை டிடி எல்லாம் மல்டிப்ளை பண்றேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா எல் இன்டூ டி ஸ்கொயர் ஐ டிவைட் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் ஆர் இன்டூ டிஐ பை டிடி. சரிங்களா? பிளஸ் 1 பை சி into I which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த ஈக்குவேஷனை எல்லால டிவைட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த டேர்ம் முன்னாடி எதுவும் இருக்கக்கூடாது. அப்ப therefore d square I divided by dt square plus r by L into di divided by dt plus 1 by L into C into I which is equal to 0. So this is my final expression. So we know that. So இது வந்து நான் எப்படி எழுதலாம்னா டி ஸ்கொயர் பிளஸ் ஆர் பை எல் பிளஸ் 1 பை எல்சி இந்த இடத்துல டி விட்டுட்டேன். சரிங்களா? இன்டூ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. அப்போ இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? என்னுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணணும்? டி இஸ் ரீப்ளேஸ்டு பை எம் அப்படின்னு போகணும். அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்? எம் ஸ்கொயர் பிளஸ் ஆர் பை எல் இன்டூ எம் பிளஸ் 1 பை எல்சி விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுக்கு வந்து நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ எனக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? s1, s2 which is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. இது பேசிக் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ ஹியர் a யோட வேல்யூ வந்து 1, b யோட வேல்யூ வந்து r by l அண்ட் c யோடைய வேல்யூ வந்து என்னது? 1 by lc. இப்போ இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் r by l plus or minus square root of r square divided by l square minus 4 into 1 by lc divided by 2a அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண கிடைக்கும் மைனஸ் r divided by 2l plus or minus square root of இந்த 2 உள்ள போச்சுன்னா 4 மாறிடும். அப்போ therefore r divided by 2l the whole squareனு போட்டுக்கிறேன். நான் 2 ஸ்கொயர் பண்ணா 4ன்னு வந்துடும். ஸோ இந்த 4 உள்ள போச்சுன்னா 4 கேன்சல் ஆயிரும். 1 divided by lc அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் ரூட். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இந்த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சுன்னு? நோ சார். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து
நான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இத வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வரக்குள்ள இது வந்து நம்ம எஸ் ஸ்கொயர்னு எடுத்துப்போம். இன்ஸ்டெட் ஆஃப் டி. சரிங்களா? அப்போ எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் பை எல் இன்டூ எஸ் பிளஸ் 1 பை எல்சி விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 zeta ஒமேகா என் எஸ் பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இதில் ஒமேகா என் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நேச்சுரல் அந்த ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? ஸோ இப்போ ஆர்எல் அப்போ ஜீட்டாங்கிறது என்னன்னா டேம்பிங் ஃபேக்டர். இது எல்லாமே வந்து நீங்க கண்ட்ரோல் சிஸ்டத்துல படிப்பீங்க. டேம்பிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஜீட்டாவோட வேல்யூ. ஒமேகா என்கிறது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. இதே ஒமேகா டினா டேம்பிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ தீஸ் ஆர் சம் பேசிக் டேர்ம்ஸ். பட் இது வந்து நம்ம ரிப்பீட்டடா எங்க யூஸ் பண்ணுவோம்னா கண்ட்ரோல் சிஸ்டத்துல யூஸ் பண்ணுவோம். வி வில் சி இன் டீடைல்டு இன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இது போட்டாச்சு. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ இதுல இந்த S1 S2 இந்த கண்டுபிடிச்சிருக்க பாத்தீங்களா இந்த ரூட்ஸ். இந்த S1 S2 அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ அதே மாதிரி இங்க இருக்கு பாத்தீங்களா R டிவைட் பை 2L இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நேப்பர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா இட் should be equal to minus alpha plus or minus square root of we know that r by 2 எல்லாம் alpha ன்னு எடுத்திருக்கிறேன். இது எப்படி போடலாம் alpha square minus so we know that 1 by LC ங்கிறது it is nothing but omega naught. நம்ம அந்த ரெசனன்ஸ்ல பார்த்திருப்போம் omega naught equal to 1 divided by square root of LC ன்னு பார்த்திருப்போம். அப்ப இதை ஸ்கொயர் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் 1 by LC ன்னு கிடைக்கும். அப்ப therefore இது வந்து எப்படி எழுதலாம் ஒமேகா நாட் ஸ்கொயர் அப்படின்னு என்னால எழுத முடியும். அப்போ இங்க ஆல்பாவோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை 2L. இதை தான் வந்து என்ன சொல்றேன் நேப்பர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றேன். சரிங்களா சார்? ஒன்ஸ் அகைன் இதுதான் என்னுடைய ரூட்ஸ். இப்போ இந்த ரூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த டேர்ம் வச்சு நான் மொத்தம் 3 கேஸா பிரிக்கலாம். கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 அப்படின்னு 3 விதமா பிரிக்கலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? சப்போஸ் இப்போ இந்த டேர்ம் இருக்கு பாத்துங்க. ஸோ இது வந்து எனக்கு பாசிட்டிவா இருந்ததுன்னா சரிங்களா இட் should be பாசிட்டிவா இருந்ததுன்னா கேஸ் நம்பர் 1. சரிங்களா இந்த டேர்ம் ஜீரோவா இருந்ததுன்னா கேஸ் நம்பர் 2. இது வந்து கேஸ் 1 இது வந்து கேஸ் 2. சப்போஸ் இது நெகட்டிவா இருந்ததுன்னா திஸ் இஸ் மை கேஸ் நம்பர் 3 அப்படின்னு வரும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா ஆல்பா இஸ் கிரேட்டர் தேன் ஒமேகா நாட்டா இருந்ததுன்னா கேஸ் 1. கேஸ் 2ன்னு வரக்குள்ள ஆல்பா விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட்டா இருந்ததுன்னா கேஸ் 2. ஸோ சிமிலர்லி கேஸ் நம்பர் 3 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா என்னுடைய ஆல்பா வந்து லெஸ் தென் ஒமேகா நாட்டா இருந்தது. சரிங்களா? அப்போ ஆல்பா வந்து கிரேட்டர் தென் ஒமேகா நாட்டா இருந்தா கண்டிப்பா இது வந்து எனக்கு என்னவா இருக்கும் ரியல் அண்ட் டிஸ்டிங்டா இருக்கும். அவன் கரெக்டா இருக்கான் இந்த ரெண்டு ரூட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஆல்பாவோட வேல்யூ 4ன்னு வச்சுக்கோங்க ஒமேகாவோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். அப்ப என்ன கிடைக்கும் -4 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சரிங்களா 4 ஸ்கொயர் பண்ணா 16 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்ப therefore என்ன கிடைக்கும் ஒன்ஸ் அகைன் ஓகே சார். ஸோ அப்போ எனக்கு இங்க ரூட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா -4 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12. ஸோ இது வந்து சம் பாசிட்டிவ் வேல்யூ. அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டு வேல்யூமே எனக்கு டிஃபரெண்டா இருக்கும் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். அப்ப therefore இது வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டா இருந்ததுன்னா என்னோட சொல்யூஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். y is equal to இதுல ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல பார்த்திருப்போம். a into e power m1x plus b into e power m2x னு சொல்யூஷன் போடுவோம்ல அந்த சொல்யூஷன் இங்க எக்ஸிஸ்ட் ஆகும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ சிமிலர்லி ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஒமேகான்னு போட்டா இந்த டேர்ம் வந்து எனக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ S1, S2 which is equal to மைனஸ் ஆல்பான்னு வரும். சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே வந்து ஒரே ரூட்ஸ். அப்போ ரிப்பீட்டட் ரூட்ஸ்னு வந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம்? AX பிளஸ் பின்னு ரெண்டு ரூட்ஸ். அப்போ AX பிளஸ் பி இன்டூ இ பவர் MX அப்படின்னு பார்த்திருப்போம்ல. அப்போ அந்த சொல்யூஷன் தான் எனக்கு இங்க வரும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சுங்க சார். ஸோ தட் டைரக்ட்லி ஐ மூவ் ஆன். ஓகே இப்போ ஆல்பா லெஸ் தென் ஒமேகா நாட்டா இருக்கும் பட்சத்தில் ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்ல வேல்யூ எப்படி இருக்கும் எனக்கு நெகட்டிவ்ல இருக்கும். சரிங்களா? அப்ப நெகட்டிவ்ல we know that இருந்ததுன்னா S1 S2 வந்து எப்படி இருக்கும் டெஃபினட்டா இட் should be a காம்ப்ளெக்ஸ் நம்பர்.
புரியுதுங்களா? இட் should be a complex number. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் எனி வேல்யூன்னு போட்டுக்கலாம். we know that ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னோட வேல்யூ வந்து என்னது ஜேன்னு வந்துரும். இப்போ மைனஸ் டூன்னு இருந்ததுன்னா அதை நான் எப்படி எழுதலாம்? ஜே இன்டூ ரூட் டூ அப்படின்னு போடலாம். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்ததுன்னா தேர்ட் கேஸ். ஸோ அப்போ தேர்ஃபோர் இதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்? இட் இஸ் வெரி சிம்பிள். e power alpha x into a cos beta x plus b into sin beta x அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். சரிங்களா? இதுல ஆல்பாங்கிறது வந்து we know that 2 plus 3j அப்படின்னு ரூட் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுல வந்து இந்த 2 தான் வந்து என்னுடைய ஆல்பா, இந்த 3 தான் என்னுடைய பீட்டா, பிகாஸ் இட் இஸ் இந்த ஃபார்மேட் ஆஃப் ஆல்பா பிளஸ் ஜே பீட்டா. அப்போ இந்த 3 சொல்யூஷன் தான் வந்து எனக்கு அப்டைன் ஆகும். ஸோ இதுல இருந்து நான் என்ன கன்க்ளூட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கேஸ் 3 இருக்கு பாத்தீங்களா, இந்த காஸ் அண்ட் சைன் இருக்கு பாருங்க. இட் இஸ் a sinusoidal. That means it produce the oscillatory response. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஆசிலேட்டரி ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ செகண்ட் ஆர்டர் சர்க்கியூட்னு வரக்குள்ள என்னுடைய ரூட்ஸை வச்சு தான் என்னுடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் டிஃபைன் பண்ண முடியும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர் டு யூ. ஸோ ஏதாவது நீங்க டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஆல்பா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆல்பாவோட வேல்யூவை வச்சு தான் எனக்கு இந்த 3 கேஸுமே மூவ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஒமேகா நாட் வந்து என்னுடைய இதுக்கு ஃபிக்ஸ்டு, எல்சியோட வேல்யூ ஃபிக்ஸ்டு. இப்போ இந்த ஆல்பாவை பொறுத்து தான் எனக்கு என்ன ஆகுது, இந்த வேல்யூஸ் வந்து மாறுது. ஸோ இப்போ இந்த ஆல்பா வந்து நம்ம டேம்பிங்ல உள்ள கொண்டு வரலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்னன்னு சொல்லலாம்னா அண்டர் டேம்ப்டுன்னு சொல்லலாம். ரெண்டாவது கேஸ் வந்து கிரிட்டிக்கலி டேம்ப்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? அண்ட் அன்டேம்ப்டு அண்ட் ஓவர் டேம்ப்டுன்னு சொல்லலாம். அன்டேம்ப்டுனா எனக்கு டேம்பிங்கே இருக்காது, ஆசிலேட்டரி ரெஸ்பான்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்னுடைய அந்த டேம்பிங்கை வச்சு தான் இதை வந்து நான் என்ன பண்ண முடியும், ஃபர்தரா டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? நான் சொன்னதுல ஏதாவது புரியாம? ஸோ எனி டவுட்ஸ்? No, sir. ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர் சார். இதே தான் சார் ஆர்எல்சி வித் ஸ்டெப் ரெஸ்பான்ஸும் இதே டெரிவேஷன்ல தான் வந்து நிற்கும் கடைசியா உங்களுக்கு. சரிங்களா? சோர்ஸ் ஃப்ரீ பேரலல் ஆர்எல்சியா இருக்கட்டும், சரிங்களா, எல்லாமே இதே கான்செப்ட்ல தான் வந்து நிற்கும். ஸோ மொத்தம் 3 கேஸ் இருக்கும்: ஓவர் டேம்பிங், கிரிட்டிக்கல் டேம்பிங், அண்டர் டேம்பிங். நமக்கு இங்க வந்து ஐ ஃபர்கெட், தப்பா போட்டிருக்கிறேன். ஆல்பாவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென், ஆல்பா வந்து கிரேட்டரா இருந்ததுன்னா இட் இஸ் ஓவர் டேம்ப். சரிங்களா? ஈக்குவல்ட்டா இருந்ததுன்னா கிரிட்டிக்கலி டேம்ப்டு, லெஸ் தென்னா இருந்ததுன்னா அண்டர் டேம்ப்டு. புரியுதுங்களா? ஆல்பாவோட வேல்யூ 0வா இருக்கும் பட்சத்தில் அதை தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன், அன்டேம்ப்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இதை வச்சுதான் நம்ம ஃபர்தரா பேசுவோம். ஸோ பேரலல் ஆர்எல்சிக்கும் இதே கான்செப்ட் தாங்க சார், ஒன்றும் பெரிய அளவுல வித்தியாசம் இருக்காது. பட் உங்களுக்கு எங்க வித்தியாசம் இருக்கும்னா, அந்த ஈக்குவேஷன் நீங்க ஃபார்ம் பண்றோம்ல, அந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் வித்தியாசப்படும். இப்போ உதாரணத்துக்கு நான் அதையும் போட்டு காட்டிடுறேன். பேரலல் RLC network RLC RLC. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா we know that இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் V0 வச்சுக்கலாம். ஸோ இங்க பேரலல் இருக்கக்குள்ள வோல்டேஜ் ஈக்குவலா இருக்கும். இப்போ ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வோல்டேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா V divided by R. ஏன்னா இது வழியா போற கரண்ட் IR, இது வழியா போறது IL, இது வழியா போறது IC. ஸோ இப்போ இதை தான் ஆட் பண்ண போறேன். அப்போ V by R பிளஸ் இண்டக்டர் வழியா போகக்கூடிய கரண்ட்டுக்கு ஃபார்முலா we know that 1 by L integral of I into V into dt. சரிங்களா? அது கெப்பாசிட்டர் வழியா போகக்கூடிய கரண்ட் I is equal to என்ன வரும், C into dV divided by dt which is equal to 0. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணிடுறேன், டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன். அப்போ பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சரிங்களா, C into d square V divided by dt square plus 1 by R into dV divided by dt plus 1 by L into V which is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை C ஆல டிவைட் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், d square V divided by dt square plus 1 by RC into dV divided by dt plus 1 by LC into V which is equal to 0. ஸோ அதே கேஸ் தான், பட் என்னன்னா எனக்கு அங்க L by R, I mean R by L இருந்த இடத்துல இங்க என்ன இருக்கு, 1 by RC இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம்.
அப்ப இதுக்கு நான் ரூட்ஸ் கண்டுபிடிக்கக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்னா ஆஸ் யூசுவல் அங்க பார்த்த மாதிரி தான் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2ஏன்னு வரும். ஆஸ் யூசுவல் அதே கான்செப்ட் போட்டால் எனக்கு கிடைக்கும் மைனஸ் 1 பை ஆர்சி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 டிவைட் பை 2RC ஓவரால் போட்டுருக்கேன் 2RC த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா மைனஸ் 1 டிவைட் பை எல்சின்னு கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் அகைன் இதை வந்து நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன் பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஹியர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2RC. புரியுதுங்களா? அதே கான்செப்ட் தான். அகைன் இங்கேயும் ஆல்ஃபா கிரேட்டர் தென் ஒமேகா நாட்டா இருந்ததுன்னா ஓவர் டேம்ப்டு, ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒமேகா நாட்டா இருந்தா கிரிட்டிக்கலி டேம்ப்டு, ஆல்ஃபா லெஸ் தென் ஒமேகா நாட்டா இருந்ததுன்னா அண்டர் டேம்ப்டு. அங்க பார்த்தா அதே 3 கேஸ் தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அங்க ஆர் பை 2எல் பதில் இங்க என்ன இருக்கு 1 டிவைட் பை 2RCன்னு இருக்கு. அது ஒண்ணுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி அங்க என்னென்ன கேசஸ் டிஸ்கஸ் பண்ணுமோ அதே தான் வந்து இங்கேயும் வரும். ஸோ இது வந்து என்னோட நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இங்க நான் ஆர்எல்ஸ் இந்த வேல்யூ போடுறேன்ல இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது புரியுதுங்களா சார்? ஸோ இதுல நீங்க ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம். சார் எனி டவுட்ஸ்? சரிங்களா? என்னன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு 0 போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு 0க்கு பதில் சம் விஎஸ்ங்கிற அந்த வோல்டேஜோட வேல்யூ இருக்கும். அது ஒன்று தான் வித்தியாசம். மற்றபடி இதே ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் தான். ஸோ அப்போ இதை நீங்க டிவைட் பை சீன் போடக்குள்ள அடிஷனலாக கிடைக்கும். இங்க டிவைட் பை சீன் வரும். சரிங்களா? ஸோ தட் இஸ் த கான்செப்ட். அப்போ நான் என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கமும் பழையபடி என்ன எடுக்கணும்? சேம் திங். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ பர்டிகுலர் இன்டெகிரல் வந்து நான் இங்க ஃபர்தரா கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஆர் யூ கிளியர் ஆர் நாட் வாட் ஐ எம் சேயிங்? Okay, sir. ஸோ இப்போ இது வந்து நான் ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் 0 எனக்கு என்ன இருக்கும்னா விஎஸ் டிவைட் பை சின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இதை ஈக்குவேட் பண்ணி கிடைக்கிறது தான் நமக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். அதுல 3 கேஸ் வந்துருச்சு. பர்டிகுலர் இன்டெகிரல் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ வி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை இப்படி வரை போடுறேன் டி ஸ்கொயர் பிளஸ் 1 பை ஆர்சி இன்டூ டி பிளஸ் 1 பை எல்சி இன்டூ விஎஸ் டிவைட் பை சி இருக்குங்களா? இன்டூ எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல இ பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இ பவர் 0னா டி இஸ் ரீப்ளேஸ்டு பை 0. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 1 டிவைட் பை 0 0 பொசிஷன் மீதி இருக்கும் 1 பை எல்சி. கரெக்டாக தானே போடுறேன்? ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கரெக்ட். ஸோ விஎஸ் டிவைட் பை சி. ஸோ ஒரு சி கேன்சல். சரிங்களா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? விஎஸ் டிவைட் பை எல் அப்படின்னு கிடைக்கும். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ இது வந்து பேரலல் இருக்கு. சீரியஸ்க்கு வரக்குள்ள ஆக்சுவல் சீரியஸ்க்கு நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ இங்கே போடக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் த சேம் திங். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து எனக்கு இங்கே கிடைச்சிருச்சு. அப்போ தேர்ஃபோர் என்னுடைய ஈக்குவேஷன்ல ஸோ திஸ் இஸ் மை சி. ஓகே ஓகே கரெக்ட் தான். ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அப்போ தேர்ஃபோர் மை காம்ப்ளிமெண்ட் ஃபைனல் சொல்யூஷன் விச் இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல்னு வரும். இப்போ இதில் போட்டு இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணக்குள்ள ஐ கெட் த ஃபைனல் ஆன்சர். சேம் திங். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதே தான் அங்கே பண்ண போகிறோம். அடிஷனலாக பர்டிகுலர் இன்டெகிரல் பண்ணுவோம். அப்படி ஒருவேளை நான் லேப்லாஸ் போனேன்னா இங்கே வந்து என்ன பண்ணணும்? லேப்லாஸ் எடுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ தேர்ஃபோர் எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை ஆர்சி இன்டூ எஸ் பிளஸ் 1 பை எல்சி சரிங்களா? இன்டூ விஎஃப்எஸ் கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு விஎஸ் டிவைட் பை சி இன்டூ 1 பை எஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை ஈக்குவலுக்கு இந்த கொண்டு வந்து என்ன பண்ணணும்? நான் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? தட்ஸ் ஆல். ஸோ அகைன் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ ஆஃப் ஆர்சி அண்ட் எல்சி. ஸோ இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் அந்த 3 கேசஸ் வந்து எனக்கு ஸ்ப்ளிட் ஆகும் லேப்லாஸ் போகக்குள்ளேயும். ஸோ ஐ ஹோப் யூ கெட் சம்வாட் கிளியர் கட் ஐடியா அபவுட் த டிரான்சியன்ட் நெட்வொர்க்ஸ். சரிங்களா? உங்களுக்கு பெரிய அளவில் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து டிரான்சியன்ட்ஸில் கேட்க மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த பேசிக்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க நாளைக்கு. ஸோ நாளைய கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஏன்னா ஆர்எல்சி நான் ஃபர்தராக ஸ்டெப் சோர்ஸ் வச்சு போட்டாலும் இதே மாதிரி 3 கான்ஃபிகரேஷனாக பிரியும். சரிங்களா? அகைன் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர்எல்சி வேல்யூஸ். சரிங்களா? ஸோ இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாமே
என்ன சொல்றது 1 பேஜ் சரிங்களா 1 1/2 பேஜஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ நாளைய கிளாஸ்ல டிரான்சியன்ஸ்ல இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத நம்ம நாளைய கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ அதோட உங்களுக்கு டிரான்சியன்ஸ் வந்து ஓவர் ஆயிடும். சப்போஸ் எங்களுக்கு வந்து ஐஏஎஸ் கொஸ்டின்ஸ்ல இருந்து எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா சனிக்கிழமை வேணா பார்க்கலாம். டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் சொல்றேன். ஏன்னா இப்ப நான் நடத்துறது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் அப்ளை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கேசஸ் எல்லாம் தெரியறது எல்லாம் நல்லா தெரியும். பட் அப்ஜெக்டிவ்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு டிரான்சியன்ஸ்ல கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் நான் என்ன நடத்துறனோ டிரான்சியன்ஸ்ல அத மட்டும் படிச்சீங்கனாலே மோர் தென் எனஃப் டு அட்டெண்ட் தி எம்சிக்யூ. எனக்கு டிஸ்கிரிப்டிவ் அட்டெண்ட் பண்ணணும், நாலேட்ஜ் வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் கலெக்ட் சம் கொஸ்டின்ஸ் 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் இல்ல ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 டூ 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. நம்ம சாட்டர்டே கிளாஸ்ல வேணா அத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சரிங்களா சார்? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா?